காலம் காரினுக்கு சாதகமாக வேலை செய்தது. அந்த புலி உணவின்றி தவித்துக் கொண்டிருந்தது. தனது வலுப்பகுத்தப்பட்ட பனிக்கூண்டை கடித்து பார்த்தும் அது பலவீனமாகவே அசைந்தது. ஆரோக்கியமாக இருந்திருந்தால் ஒருவேளை அந்த கூண்டை அது உடைத்திருக்கக்கூடும். ஆனால் இந்த பசிநிலையில் அது சாத்தியமில்லை. காரின் ஒரு வலிமையான மாமத் யானையின் பின்னங்கால் இறைச்சியை அந்த கூண்டுக்கு வெளியே வைத்தான். இரத்தத்தின் வாசனை அந்த புலியை உச்சகட்ட பசிக்கு தள்ளியது. அது இறைச்சியையே வெறித்து பார்த்தபடி எச்சில் வடிக்கத் தொடங்கியது. ஆர்வக்கில் முனகிக் கொண்டே காரினை அடிக்கடி ஏறிட்டு பார்த்தது. காரின் தனது பழைய தந்திரத்தை பயன்படுத்தினான். அவனது பார்வை இருண்டது. மீண்டும் ஒரு முறை தனது டிராகன் அதிகாரத்தை கட்டவிழ்த்து விட்டான். ஒருபுறம் பலவீனமான உடல், மறுபுறம் உயிர் வாழும் உள்ளுணர்வு, எதிரே இறைச்சியின் தூண்டுதல். இறுதியில் அந்த கொடூர புலியால் அந்த அழுத்தத்தை தாங்க முடியவில்லை. அது காரினின் கண்களை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்து தனது உடலை தரையோடு தாழ்த்தி மெல்லிய குரலில் முனகியது. உனது அந்த பழைய கர்வமான முகத்தையே நான் அதிகம் விரும்புகிறேன் என்று சிரித்துக்கொண்டே காரின் அந்த இறைச்சியை பனிக்குண்டுக்குள் வீசினான். அந்த புலி அந்த மாமத் காலை வெறித்தனமாக திண்டு முடித்தது. காரினின் சொற்களை அது புரிந்து கொண்டது போல தெரிந்தது. இறைச்சி உண்ட பின் அது நிமிர்ந்து நின்று தனது பழைய கம்பீரத்தை மீட்டெடுத்தது. இருப்பினும் காரினை எதிர்கொள்ளும் போது மட்டும் அது அடிபணிந்ததற்கான அடையாளங்களை காட்டியது. காரின் அந்த பனிப்பளிங்கு கூண்டை திறந்தான். புலி வெளியே பாய்ந்து வந்து ஒரு உரத்த கர்ஜனையை எழுப்பியது. சத்தத்தை கேட்டு அருகே இருந்த அந்த 2 கரடிக்குட்டிகளும் காரின் அந்த கூண்டை திறந்தபோது அந்த புலி சீற்றத்துடன் வெளியே பாய்ந்தது. அருகே இருந்த கரடிக்குட்டிகள் பயத்தின் நடுங்கின. ஆனால் அந்த கொடூர புலி காரினை தாக்கவில்லை. மாறாக அவனிடம் மெல்ல நெருங்கி தனது தலையை தாழ்த்தியது. காரின் அதன் தலையை மென்மையாக தடவி கொடுத்தான். இனி கவனமாக பழக தேவையில்லாத ஒரு சிறந்த செல்லப்பிராணி எனக்கு கிடைத்துவிட்டது என்று அவன் நிம்மனி பெருமூச்சு விட்டான். 2 நாட்களுக்கு பிறகு அந்த புலி போதிய உணவை பெற்று முழு ஆரோக்கியத்தை அடைந்தது. இப்போது காரின் தனது அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்தினான். டிராகன் நரம்பு உருமாற்றம். காரின் தனது சொந்த இரத்தத்தை பெருமளவில் பயன்படுத்தி இந்த புலியின் உடலில் ஒரு மந்திர சடங்கை செய்தான். இதன் மூலம் அந்த புலி காரினுடன் ஒரு ஆழமான மந்திர பிணைப்பை பெற்றது. அது காரினின் கட்டளைகளை சைகையிலேயே புரிந்து கொள்ளத் தொடங்கியதுடன் அவனுக்கு மிகுந்த விசுவாசமுள்ள ஒரு உயிரினமாக மாறியது. இரத்த குளியல் முடிந்ததும் அந்த புலி அங்கேயே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தது. டிராகன் ரத்தம் பாய்ந்த ஒரு கொடூர இனம், இறுதியாக எனக்கு ஒரு வலிமையான விசுவாசமான கூட்டாளி கிடைத்துவிட்டான் என்று காரின் மனநிறைவுடன் நினைத்தான். அவன் மீண்டும் தனது பனிச்சிகர குகைக்கு திரும்பி உறங்கச் சென்றான். 1 வாரம் கழித்து நேரம் வேகமாக ஓடியது. 1 வாரம் கழித்து காரின் கண் விழித்தபோது அவனது குகைக்கு மிக அருகில் ஒரு மிக வலிமையான ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றல் இருப்பதை உணர்ந்தான். அந்த ஆற்றலில் அவனது சொந்த டிராகன் சக்தியின் வாசனை கலந்திருந்தது. அவன் ஆர்வத்துடன் தனது குகையை விட்டு வெளியே வந்தான். காரின் தனது குகையை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்தான். அங்கே அவனது பார்வையில் பட்டது ஒரு முற்றிலும் புதிய உயிரினம். அது ஒரு சாதாரண பனிப்புலி அல்ல. கூர்மையான நகங்கள், அசுரத்தனமான பற்கள் மற்றும் அடர்த்தியான ரோமங்களுக்கு அடியில் ஒரு தடித்த செதில் கவசம் படர்ந்திருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் தலையில் 2 உறுதியான கூர்மையான டிராகன் கொம்புகள் முளைத்திருந்தன. இதன் உருவம் பெரிதாகவில்லை, ஆனால் இதன் ஆற்றல் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் பலம் நிச்சயமாக உயர்ந்துள்ளது என்று காரின் மகிழ்ச்சியுடன் கீழே பிறந்து வந்தான். டிராகன் இரத்த மாற்றத்திற்கு பிறகு அந்த புலி காரினிடம் மிகுந்த பாசத்தை காட்டியது. அது தனது தலையை நீட்டி காரினின் நகங்களை தொட முயன்றது. காரின் அதன் கொம்புகளை தொட்டு பார்த்தான். ரோமங்களுக்கு அடியிலிருந்த அந்த உலோகத்தன்மை உள்ள செதில்களை தடவினான். தனது கூர்மையான நகங்களால் அந்த செதில்களின் உறுதியை சோதித்து பார்த்தான். லேசான விரிசல்கள் விழுந்தன, ஆனால் அவை உடையவில்லை. இவை டிராகன் செதில்களைப் போல வலிமையானவை அல்ல, ஆனால் சாதாரண தாக்குதல்களிலிருந்து நல்ல பாதுகாப்பை தரும் என்று காரின் கணித்தான். புதிய மந்திர ஆற்றல். தனது புதிய திறமைகளை வெளிப்படுத்துமாறு காரின் கட்டளையிட்டான். அப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அந்த புலி சில முறை தும்மிய பிறகு தனது வாயை திறந்து ஒரு குளிர்காற்றோடு பனிப்படலத்தை உமிழ்ந்தது. வலிமை. இது ஒரு உண்மை டிராகனின் பிரெத் வெப்பன் அளவுக்கு வலிமையானதல்ல. திறன். ஒரு சாதாரண 3ஆம் வட்ட மந்திரத்திற்கு இணையாக கூர்மையான பனி படலங்களை ஏவும் திறன் அதற்கு வந்திருந்தது. அதிசயம். ஒரு கொடூர விலங்கு மந்திரம் செயல்படுத்த தொடங்கியது காரினுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தோன்றியது. பனிச்சமவெளியில் மழை பெய்யத் தொடங்கிய அந்த அபூர்வமான தருணம் அந்த உலகத்தையே ஒருவிதமான மந்தமான சாம்பல் நிறத்தில் மூழ்கடித்தது. வழக்கமாக பொழியும் மெல்லிய பனித்துளிகளும் அகலமான பனி செதில்களுக்கு பதிலாக இப்போது வானத்திலிருந்து கொட்டிய கன மழை பனிப்பாறைகளை நனைத்து வழுக்க செய்தது. காரின் தனது குகை வாசலில் நின்றபடி இதை கவனித்தான். அவனது புதிய கூட்டாளி அந்த டிராகன் புலி மழையில் நனைந்தபடி குகைக்கு வெளியே ஒரு சிலையாக அமர்ந்திருந்தது.
அதன் உடலில் இருந்த செதில்கள் மழையில் நனைந்து மின்னின. இவ்வளவு தரமான மற்றும் சத்தான உணவுகள் தொடர்ந்து கிடைத்ததால் காரினின் உடல் இப்போதே ஒருவிதமான பரிணாம அழுத்தத்தை உணரத் தொடங்கியது. அவனது செதில்களுக்கு அடியில் ஒரு புதிய ஆற்றல் துடிப்பதையும் எலும்புகள் இன்னும் வலுவடைவதையும் அவனால் உணர முடிந்தது. விரைவில் அவன் ஒரு நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து ஒரு இளம் டிராகன் நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு உயரப்போகிறான். ஆனால் இந்த அமைதியான மழைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து மறைந்திருப்பதை அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. எதிர்கால திட்டங்கள். உறக்கத்திற்கான ஏற்பாடு. காரின் தான் உறங்கும்போது தனது எல்லையை பாதுகாக்க அந்த டிராகன் புலி மற்றும் ஓகர் இனத்திற்கு தெளிவான கட்டளைகளை பிறப்பிக்க வேண்டும். அதிவேக வளர்ச்சி. டிராகன் புலி கொண்டு வந்த அந்த 3 தலை பாம்பு பல்லியின் இதயம் மற்றும் இரத்தத்தை உண்டு தனது அடுத்த பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்த காரின் முடிவு செய்தான். புதிய எல்லை. அடுத்த முறை அவன் கண்விழிக்கும் போது அவனது உருவமும் கால ஆற்றலும் எத்தகைய உச்சத்தை எட்டும் என்பது அவனுக்கே வியப்பாக இருந்தது. பனிச்சமவெளியில் மழை பெய்யும் அபூர்வமான நேரங்களில் உறங்குவது காரினுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இடிமுழக்கமும் மழைத்துளிகளின் ஓசையும் அவனை ஒரு நிம்மதியான உறக்கத்திற்கு தயார் செய்தன. ஆனால் அவன் கண்களை மூடி உறக்கத்தில் ஆழத் தொடங்கிய அந்த க்ஷணத்தில் ஒரு மிக வலிமையான டிராகன் ஒளிவட்டம், அதாவது டிராகன் அவுரா, அவனது எல்லையை ஆக்ரோஷமாக ஊடுருவியது. உண்மை டிராகனுக்கே உரிய அந்த அதீத அதிகார சக்தியை டிராகன் மைட் அங்கிருந்த சாதாரண உயிரினங்களால் தாங்க முடியவில்லை. காரினின் புதிய கூட்டாளியான அந்த பனிப்புலி மட்டும் ஆக்ரோஷமாக உருமியது. மற்ற அனைத்து உயிரினங்களும் பயத்தில் நடுங்கி தலைகுனிந்து நின்றன. எதிர்பாராத விருந்தினர். காரின் தனது கண்களைச் சிறுக்கி குகைக்கு வெளியே உற்று பார்த்தான். இருண்ட வானத்தின் கீழே சுமார் 1.7 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மனித உருவம் டிராகன்களின் அதிகாரத்தை பொருட்படுத்தாமல் நேரடியாக காரினின் எல்லையை நோக்கி பறந்து வந்தது. அந்த உருவத்திடமிருந்துதான் அந்த பேராற்றல் மிக்க டிராகன் சக்தி வெளிப்பட்டது. சீலியா, வெளியே வா, நான் உன்னுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்று ஒரு தெளிவான கம்பீரமான குரல் டிராகன் மொழியில் மழைக்கிடையிலே ஒலித்தது. அந்த குரல் காரினின் காதுகளில் துல்லியமாக விழுந்தது. யார் இந்த சீலியா? சீலியா என்பது வெள்ளை டிராகன் பெண்மணியின் பெயர். மர்ம உருவம். வந்திருப்பது ஒரு மனித உருவமாக இருந்தாலும் அதன் ஆற்றல் ஒரு தூய டிராகனைப் போலவே இருந்தது. ஒருவேளை அவள் காரினின் தாய்க்குச் சொந்தமான சகோதரியாக இருக்கக்கூடும் என்று காரின் எண்ணினான். புலியின் துணிச்சல். இந்த சூழலில் அந்த பனிப்புலியின் கர்ஜனை மீண்டும் கேட்டது. அது பயப்படவில்லை. மாறாக வந்திருக்கும் அந்த புதிய எதிரியை எதிர்கொள்ளும் துடிப்பு அதன் குரலில் இருந்தது. அது எப்போதும் போல துணிச்சலாக தனது எஜமானனின் எல்லையை காக்க தயாராக நின்றது. அவளது தோற்றம் ஒரு இளம் பெண்ணைப் போல இருந்தாலும் அவளது வெள்ளி நிற கண்கள் ஒரு பழமையான மற்றும் வலிமையான டிராகனின் ஆன்மாவை சுமத்திருப்பதை காரின் உணர்ந்தான். காரின் அவளை உற்று நோக்கிக் கொண்டிருந்த அதே வேளையில் அந்த பெண்ணின் பார்வையும் காரின் பக்கம் திரும்பியது. அவளது கண்கள் காரினின் பிளாட்டின நிற கண்களுடன் நேருக்கு நேர் மோதின. காரினின் உருவத்தையும் அவளது கண்களில் தென்பட்ட அந்த அபூர்வமான பிளாட்டின ஒளியையும் கண்டதும் அவளது அழகிய முகத்தில் ஒரு மெல்லிய வியப்பு மின்னியது. நீ சீலியாவின் மகனா என்று அவள் கேட்டபோது அந்த குரலில் ஒரு விசித்திரமான கனிவும் அதே சமயம் அதிகாரமும் கலந்திருந்தது. காரின் பதில் சொல்லும் முன்பே குகைக்குள்ளிருந்து ஒரு கனமான சத்தம் கேட்டது. சீலியா மெல்ல வெளியே வந்தாள். வழக்கமாக மற்றவர்களிடம் ஆக்ரோஷம் காட்டிய சீலியா இந்த பெண்ணை கண்டதும் சற்று அடங்கியே காணப்பட்டாள். சந்திப்பின் பின்னணி. மந்திரத் தடை. மழைநீர் அந்த பெண்ணை தொடாமல் விலகிச் செல்வது அவளது மந்திரத்திறனின் உயரிய நிலையை வெளிப்படுத்தியது. அடையாளம். காரினுக்கும் இவளுக்கும் இடையே ஏதோ ஒரு பழைய உடன்படிக்கையோ அல்லது குடும்ப உறவோ இருப்பது உறுதியானது. அமைதி. காரின் இப்போதைக்கு எந்த தாக்குதலிலும் ஈடுபடாமல் தனது கால உணர்வை விழிப்புடன் வைத்துக்கொண்டு அவர்களின் உரையாடலை கவனிக்கத் தொடங்கினான். மழை தீவிரமடைந்தது. இடிமுழக்கம் காதை பிளந்தது. ஆனால் அந்த பெண்ணின் அமைதியா நின்ற விதம் அந்த புயலையே கட்டுப்படுத்துவது போல இருந்தது. அவளது அடுத்த வார்த்தைகள் காரினின் எதிர்காலத்தையும் அவன் இதுவரை அறிந்திருந்த டிராகன் உலகத்தையும் மாற்றக்கூடும் என்று அவன் உணர்ந்தான். அவள் அணிந்திருந்த சரிகை வேலைப்பாடுகள் கொண்ட வெண்ணிற உடையும் கழுத்திலிருந்த வெள்ளி மாலையும் காதுகளிலிருந்த சிறிய அணிகலன்களும் அவளை ஒரு பேரழகியாக காட்டின. அவளது தோற்றம் மென்மையாகவும் கனிவாகவும் இருந்தாலும் காரினின் கூர்மையான உள்ளுணர்வு அவளது மேலோட்டமான அழகிற்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை உணர்ந்தது. வெள்ளை டிராகன் பெண்மணியை விட பல மடங்கு வலிமையான டிராகன் அதிகாரம் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. இவள் ஒரு சாதாரண டிராகன் அல்ல, மனித உருவமெடுத்த ஒரு முதிர்ந்த தூய டிராகன்.
காரின் எச்சரிக்கையுடன் அவளை உற்று நோக்கி தனது ஆழ்ந்த குரலில் பேசினான். சீலியா இங்கே இல்லை. இப்போது இந்த எல்லை எனக்கு சொந்தமானது. காரின் சொன்னதை கேட்ட அந்த மனித உருவத்தில் இருந்த டிராகன் ஒருவித குழப்பத்துடன் அவனை பார்த்தது. காரினின் உருவம் எந்த வகை டிராகன் என்று அவளால் சட்டென கண்டறிய முடியவில்லை. அவனுக்கு டிராகன் கொம்புகள் இல்லை. அவனது உடல் அமைப்பு சாதாரண வெள்ளை டிராகன்களை விட அதிக கம்பீரமாகவும் வலிமையாகவும் இருந்தது. அவனது உருவம் ஒரு இளம் டிராகனின் அளவில் இருந்தாலும் அவனது செதில்கள் இப்போதுதான் பிறந்த குட்டியைப் போல பளபளப்பாகவும் காலத்தின் சுவடுகளே படாதது போல இருந்தது. சீலியா இங்கே இல்லையா? அப்படியானால் நான் தேடி வந்த நபர் நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த டிராகன் மெதுவாகவும் இனிமையாக டிராகன் மொழியில் சொன்னாள். சற்று இடைவெளி விட்டு அவள் ஒரு நட்பான புன்னகையைச் சிந்தி கனிவுடன் கேட்டாள். நாம் இருவரும் உண்மை டிராகன்கள். என்னை உள்ளே அழைத்துச் சென்று என்னிடம் சில விஷயங்கள் விவாதிக்க வேண்டும். என்னை பார்வையிட உள்ளே அழைக்க மாட்டாயா? வெளியே மழை பலமாக இருக்கிறது என்று கேட்டாள். அவள் சீலியாவை தேடி வரவில்லை என்பது காரினுக்கு இப்போது புரிந்தது. அந்த 2 கரடிக்குட்டிகள் ஒரு வயதான மந்திரவாதியின் நண்பரிடம் உதவி கூறப்போகிறது என்று காரினின் நினைவுக்கு வந்தது. அதிகபட்சம் இந்த மர்மமான டிராகன் அந்த மந்திரவாதியின் நண்பராகத்தான் இருக்க வேண்டும். காரினின் எச்சரிக்கை உணர்வு இப்போது சற்று குறைந்தது. ஏனெனில் அந்த 2 குட்டிகளும் காரினுடன் செய்த அந்த மந்திர சத்தியத்தின்படி அவற்றுடன் தொடர்புள்ள எவரும் காரினுக்கு தீங்கு செய்ய முடியாது. அந்த பெண் இந்த 2 குட்டிகள் மூலம்தான் காரினை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்பதால் அவளும் மறைமுகமாக அந்த சத்தியத்தின் பிணைப்புக்குள் வருகிறாள். மேலும் அவள் தனது டிராகன் அதிகாரத்தை வெளிப்படுத்தியது போருக்கான அழைப்பு அல்ல, மாறாக அது ஒரு வீட்டின் கதவை தட்டுவது போன்ற நாகரீகமான செயலாகும். ஒரு நாட்டின் எல்லைக்குள் தனது ஆற்றலை மறைத்து கொண்டு சத்தமில்லாமல் நுழைவதுதான் தாக்குதலுக்கான அறிகுறி. காரினை பார்த்ததும் அவள் தனது அதிகாரத்தை அடக்கிக் கொண்டாள். இதனால் பயந்து போயிருந்த மற்ற விசுவாசிகள் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினர். உனக்கு சொல்ல வேண்டியதை இங்கேயே சொல் என்று காரின் அமைதியாகவும் உறுதியாகவும் கூறினான். அவளை தனது ரகசியங்கள் நிறைந்த குகைக்குள் அழைக்க அவன் விரும்பவில்லை. அந்த மானுட உருவத்திலிருந்த டிராகன் ஒரு கணம் தயங்கினாள். காரினின் இந்த அந்நியமான மற்றும் குளிர்ந்த அணுகுமுறை அவளுக்கு சற்று வியப்பை தந்தாலும் அவள் கோபப்படவில்லை. மாறாக அவள் மென்மையாக புன்னகைத்தாள்.